Hello students, in your biozoology book, you will find that Unit 3 Chapter 7 deals with human health and diseases. அதில் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக்ஸ் adolescence, drug and alcohol abuse என்பதை பற்றியும் mental health, depression என்பதை பற்றியும். இந்த வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணது கமலக்கண்ணன் on behalf of Sivasakti Tuition Center, Shenkota. This tuition center is run by Mr. Annamalai. இப்போ adolescence என்பது என்ன என்று பார்ப்போம். பருவம் அடைந்து செக்ஷுவல் மெச்சூரிட்டி அடையும் வயதாகிய 12 19 வரை adolescent period எனப்படும். இந்த பருவத்தில் முக்கியமான சைக்கலாஜிக்கல் மற்றும் சோஷியல் சேஞ்சஸ் நடைபெறுகின்றன. இந்த அடோலசன்ட் பீரியட் நண்பர்களால் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய வயது. நண்பர்களின் தூண்டுதலால் ட்ரக்ஸ் மற்றும் ஆல்கஹால் பயன்படுத்தி பார்க்க ஆசைப்படும் வயது. ட்ரக்ஸ் மற்றும் மதுவிற்கு நோ என்று சொல்ல ஒரு நல்ல படிப்பும் வழிகாட்டுதலும் தேவை. இப்போ ட்ரக்ஸ் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது என்பதை இந்த டேபிள் விளக்குகிறது. குரூப் ட்ரக்ஸ், மூன்றாவது காலம் எஃபெக்ட்ஸ். ஸ்டிமுலன்ட்ஸாக செயல்படும் ட்ரக்ஸ் ஆம்ஃபிட்டமைன்ஸ், கோகைன், நிக்கோட்டின் மற்றும் டொபாக்கோ ஆகியவை. இவை மூளையின் செயலை தூண்டுகின்றன. டிப்ரெசன்ட்ஸாக செயல்படுபவை ஆல்கஹால் மற்றும் பார்பிட்டரேட்ஸ் ஆகும். இவை மூளையின் செயல்திறனை மட்டுப்படுத்துகின்றன. நார்கோட்டிக்ஸ், அனால்ஜெசிக்ஸ் எனும் வகைகள் ஓபியம் மற்றும் மார்பின் இவைகள் அடங்கியவை. இவை நரம்பு மண்டலத்தை மந்தப்படுத்துகின்றன. ஹாலுசினோஜன்ஸ் எனும் வகை ட்ரக்ஸ் எல்எஸ்டி மற்றும் ஃபென்சைக்ளிடின் இவைகள் அடங்கியவை. இவை ஒருவர் பார்க்கும் கேட்கும் உணர்வுகளை சிதைக்கின்றன. ஸ்டிமுலன்ட்ஸ், டிப்ரெசன்ட்ஸ், ஹாலிசினோஜன்ஸ் எனும் வகைக்கு எடுத்துக்காட்டு மரியுவானா, கஞ்சா, சாராஸ் போன்றவை. இவை நரம்பு மற்றும் இரத்த மண்டலங்களை தூண்டிவிடக்கூடியவை. இப்போ ட்ரக் அபியூஸ் என்பதை பற்றிய விவரங்களை பார்ப்போம். ஒருவரின் உடலியல் மற்றும் உளவியல் செயல்பாடுகளை பாதிக்கக்கூடிய அளவு சில மருந்துகளை உட்கொள்வது ட்ரக் அபியூஸ் எனப்படும். அப்படி அபியூஸ் செய்யப்படும் ட்ரக்ஸ் வகைகளை காண்போம். ஓபியாய்ட்ஸ், கெனாபினாய்ட்ஸ், கோகா ஆல்கலாய்ட்ஸ், பார்பிட்டூரேட்ஸ், ஆம்ஃபிட்டமைன்ஸ், எல்எஸ்டி, ஃபென்சைக்ளிடின், ஆல்கஹால் மற்றும் நிக்கோட்டின். இவைகளை பற்றி சுருக்கமாக டிஸ்கஸ் செய்வோம். ஓபியாய்ட்ஸ். ஓபியாய்ட் ட்ரக்ஸ் நரம்பு மண்டலத்திலும் செரிமான பாதையிலும் உள்ள சில ரிசப்டார்ஸ் உடன் பொருந்தக்கூடியவை. ஓபியம், மார்பின், ஹெராயின் மற்றும் கோடின் ஆகியவை ஓபியாய்ட்ஸ் எனப்படும். ஓபியம் எனும் போதைப்பொருள் ஓபியம் பாப்பி, அந்த பிளான்ட்டுக்கு பேரு பெப்பாவர் சாம்னிஃபரம், இந்த தாவரத்தின் மலர்களிலிருந்து பெறப்படுகின்றன. இதுதான் ஓபியம் பாப்பி தாவரம். ஓபியம் என்பது தாவரத்தின் கேப்சூல்ஸ் அல்லது சீட் பாட்ஸிலிருந்து பெறப்படும் ஒரு டார்க் பிரவுன் ரெசின். இந்த படங்களில் ஓபியம் லேட்டக்ஸை காணலாம். ட்ரைடு பாப்பி சீட் பாட்ஸ் மற்றும் விதைகளை இங்கு காணலாம். மார்பின் எனும் ஆல்கலாய்டு ஓபியம் பாப்பியிலிருந்து எடுக்கப்படும் ஒரு போதைப்பொருள். இது அதிகமாக அபியூஸ் செய்யப்படும் ஒரு ட்ரக். இது உடல் செயலை மந்தப்படுத்துகிறது. ஹெராயின் என்பது மார்பினிலிருந்து மாடிஃபை செய்யப்பட்ட ஒரு போதைப்பொருள். இது டை அசிட்டைல் மார்பின் ஆகும். கசப்பான வெள்ளை நிறத்தை கொண்டுள்ளது. மார்பினை அசிட்டிலேஷன் எனும் கெமிக்கல் ப்ராசஸ் மூலம் ஹெராயினாக மாற்றுகிறார்கள். கோடின் என்பது
3-methyl morphine ஆகும். இதுவும் ஒரு பாப்பி சீட்ஸில் காணப்படும் ஒரு போதைப்பொருள். உட்கொண்ட கோடின் நமது கல்லீரலில் மார்பினாக மாற்றப்படுகிறது. அடுத்து cannabinoids. Cannabis sativa எனும் இந்தியன் ஹெம்ப் தாவரத்திலிருந்து பெறப்படும் போதைப் பொருட்களே cannabinoids என குறிப்பிடப்படும். இதுதான் ஹெம்ப் பிளான்ட். மரியுவானா, கஞ்சா, ஹஷிஷ் மற்றும் சாராஸ் எனப்படும் போதைப் பொருட்கள் cannabinoids என்று அழைக்கப்படும். மரியுவானா, இதன் காமன் நேம் தான் cannabis. cannabis எனும் தாவரத்தில் உள்ள THC எனப்படும் போதைப் பொருள் தான் மரியுவானா. இதை புகைத்தல் மற்றும் உணவோடு உட்கொள்ளல் போன்ற வகைகளில் பயன்படுத்துகிறார்கள். டோபமைன் எனும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டிரான்ஸ்போர்ட் ஆவதை இது தடுக்கிறது. அதனால் புத்துணர்வு, மகிழ்வு போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. கஞ்சா என்பது மரியுவானா தான். ஹஷிஷ் என்பது மரியுவானா பவுடரை கம்ப்ரஸ் செய்து பெறப்படும் ஒரு பொருள்தான். இதை புகையிலையோடு சேர்த்தோ அல்லது அப்படியே கன்சியூம் செய்கிறார்கள். இது ஒரு சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். இந்த படத்தில் இருக்கிறது தான் ஹஷிஷ். சாராஸ் என்பது cannabis தாவரத்தின் ரெசினை கான்சென்ட்ரேட் செய்து தயாரிக்கப்படும் ஒரு போதைப் பொருள். இதுதான் சாராஸ். ஹஷிஷ் என்பது டெட் cannabis பிளான்ட்டிலிருந்தும் சாராஸ் என்பது லைவ் பிளான்ட்டிலிருந்தும் பெறப்படுகின்றன. அடுத்து கோகா ஆல்கலாய்ட்ஸ். எரித்ரோக்சைலம் கோகா எனும் தாவரத்திலிருந்து பெறப்படும் போதைப் பொருள் கோகா ஆல்கலாய்ட்ஸ் என்று குறிப்பிடப்படும். இதுதான் எரித்ரோக்சைலம் கோகா. கோகை எனும் போதைப் பொருள் கோகா தாவரத்தின் இலைகளிலிருந்து தயாரிக்கிறார்கள். இந்த கோகைன் நரம்பு மண்டலத்தை தூண்டும் ஒரு சக்தி வாய்ந்த போதை மருந்து. அடுத்து பார்பிட்டூரேட்ஸ். பார்பிட்டூரேட்ஸ் என்பவை பார்பிட்டூரிக் ஆசிட் எனும் வேதிப்பொருளிலிருந்து தயார் செய்யப்படுபவை. பார்பிட்டூரேட்டுகள் செயல்பாட்டின் காலத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன. 30 நிமிடங்கள் முதல் 6 மணி நேரம் வரை. ஆம்ஃபிட்டமைன்ஸ். ஆல்ஃபா மிதைல் ஃபென்எத்திலமைன் என்பதன் சுருக்கமே ஆம்ஃபிட்டமைன் என்பதாகும். நரம்பு மண்டலத்தை தூண்டக்கூடிய போதைப் பொருளாகும் இது. சில மனநோய்களையும் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் ஆகியவற்றை குணப்படுத்த ஆம்ஃபிட்டமைன்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. இவை எளிதாக போதைக்கு அடிமையாக்குபவை. மெத்ஆம்ஃபிட்டமைன் இது செயற்கையாக தயார் செய்யப்படும் ஒரு போதைப் பொருள். சட்டத்திற்கு புறம்பாக இதை சிலர் தயார் செய்து விற்கின்றனர். மெத் என்னும் இந்த போதைப் பொருள் கல் அல்லது பவுடர் வடிவத்தில் புகைக்கவோ மூக்கில் உரிவதற்கோ ஊசி மூலம் உடலில் செலுத்தியோ பயன்படுத்துகின்றனர். இது FDA எனும் நிர்வாகத்தினால் தடை செய்யப்பட்டுள்ளது. இதை பயன்படுத்துவோருக்கு தற்காலிக மகிழ்ச்சியான ஒரு உணர்வு, அது தவிர பதட்டம், சித்தப்பிரமை உண்டாக்கக்கூடியது. LSD லைசர்ஜிக் ஆசிட் டைஇதலமைன் என்பதே LSD ஆகும். லைசர்ஜிக் ஆசிட் பயன்படுத்தி இதை தயாரிக்கின்றனர். லைசர்ஜிக் ஆசிட் எர்காட் எனும் பூஞ்சையிலிருந்து பெறப்படுகின்றது. பூஞ்சை அப்படின்னா ஃபங்கஸ். கிளேவிசெப்ஸ் பர்பியூரியா எனும் பூஞ்சையிலிருந்து எர்காட் பெறப்படும். இந்த பூஞ்சை ரை தாவரத்தை தாக்கி எர்காட் ஸ்க்ளீரோசியம் எனும் ஃப்ரூட் பாடியை உண்டாக்குகிறது. இது ரை பிளான்ட். இதுதான் எர்காட் ஆஃப் ஃபங்கஸ். இந்த பூஞ்சையின் ஸ்போர்
ரை தாவரத்தின் பூக்களை சென்றடையும் போது எர்காட் ஸ்க்ளெரோசியம் எனும் ஃப்ரூட் பாடி உண்டாக்கப்படுகிறது. இந்த எர்காட் ஸ்க்ளெரோசியத்தில் பெருமளவு ஆல்கலாய்ட்ஸ் அடங்கியுள்ளன. இந்த ஆல்கலாய்டுகள் நமது இரத்த ஓட்டம் மற்றும் நியூரோ டிரான்ஸ்மிஷன் மீது அதிக பாதிப்பை உண்டாக்க வல்லவை. இது எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை தீவிரப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த சைக்கடெலிக் போதை மருந்து. அதிக அளவில் இந்த போதைப் பொருளை உட்கொள்ளும் போது காட்சி மற்றும் செவி வழி மாயத் தோற்றங்களை உண்டாக்க வல்லது. இதை ஹாலுசினேஷன் என்கிறோம். கவலை, பயம், பதட்டம், கிளர்ச்சி, பீதி, சித்தப்பிரமை போன்ற பாதகமான உளவியல் எதிர்வினைகளுக்கு வழிவகுக்கும். ஃபென்சைக்ளிடின், ஃபென்சைக்ளோஹெக்சைல் பைப்பரிடின் அல்லது PCP என்பதே ஃபென்சைக்ளிடின் எனும் போதைப்பொருள். இதை ஏஞ்சல் டஸ்ட் என்றும் ஸ்ட்ரீட் ட்ரக் என்றும் குறிப்பிடுவார். PCP எனும் இந்த போதைப்பொருள் ஹாலுசினேஷன்ஸ் என குறிப்பிடும் பிரமை மற்றும் ஒலிகளின் சிதைந்த ஓசை, வன்முறை இவற்றை தூண்டிவிடும். இதை புகைத்தல் வழியாகவோ, வாயில் உட்கொண்டோ, மூக்கில் உறிஞ்சியோ, ஊசி மூலம் உடலில் செலுத்தியோ பயன்படுத்துகின்றனர். சில சமயம் கெனாபிஸ் எனும் மரியுவானா அல்லது புகையிலையோடு சேர்த்து பயன்படுத்துகின்றனர். அடுத்து ஆல்கஹால். பீர், விஸ்கி, ரம், ஓட்கா, கள் போன்றவை ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் எனப்படும். போதை பழக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை இவை. உடல் வகையிலோ உணர்வு பூர்வமாகவோ குடிப்பழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்படும் நிலைதான் ஆல்கஹாலிசம் எனப்படும். இது ஒரு மனநோய் உண்டாக்கவல்ல போதைப்பொருள். ஒருவரது மனம் மற்றும் பழக்க வழக்கங்களை பாதிக்கக்கூடியது ஆல்கஹாலிசம். நரம்பு தளர்ச்சியை உண்டாக்கக்கூடியது போதை பழக்கம். நிகோட்டின். புகையிலை என்பது நிகோட்டியானா டபாக்கம் எனும் தாவரத்தின் இலைகளிலிருந்து தயாரிக்கப்படுகின்றது. இதில் நிகோட்டின் மட்டுமில்லாது டார் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவையும் காணப்படும். புகையிலையை புகைத்தோ, கடித்து மென்றோ, மூக்குப்பொடியாகவோ பயன்படுத்துகிறார்கள். இதுவே நிகோட்டியானா டபாக்கம் எனும் தாவரம். இது பீடி, சிகரெட் போன்றவற்றில் பயன்படுத்தப்படும் புகையிலையின் வடிவம். இது மென்று தின்னும் புகையிலை வடிவம். புகையிலை இரத்தத்தின் கார்பன் மோனாக்சைடு அளவை அதிகரித்து ஆக்சிஜன் அளவை குறைக்கிறது. அதனால் செல்களுக்கு போதிய ஆக்சிஜன் கிடைக்காத நிலை ஏற்படும். இதயம், நுரையீரல், நரம்பு மண்டலம் இவற்றை பாதிக்கின்றது. அட்ரினல் சுரப்பிகளை தூண்டிவிட்டு அதிக அளவு அட்ரினல் ஹார்மோனை சுரக்க வைக்கிறது. அதனால் இரத்த அழுத்தம், இதய துடிப்பு அதிகரிக்கின்றன. எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக் அபியூஸ். ஆல்கஹால் மற்றும் போதைப் பொருட்களை அதிக அளவு பயன்படுத்த தூண்டக்கூடிய நிலையை அடிக்ஷன் என்கிறோம். அதனால் வேலை, வீடு, பணம், நட்பு என எல்லாவற்றையும் இழக்க நேரிடுகிறது. போதைக்கு அடிமையானவர்கள் எப்போதும் அதையே நினைத்து கொண்டிருப்பார். அதை பயன்படுத்தியே ஆக வேண்டும் எனும் மனநிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இதை யூஃபோரியா என்று குறிப்பிடுவார். போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் அவை கிடைக்காத பொழுது உடல் நடுக்கம், ஃபிட்ஸ், டிப்ரெஷன், கவலை, ரெஸ்ட்லெஸ்னஸ், தூக்கமின்மை போன்ற பாதிப்புக்கு ஆளாகிறார்கள். இதை வித்ட்ராவல் சிம்டம்ஸ் என குறிப்பிடுவார். LSD, கோகைன், ஹெராயின், மெத் போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்துபவர்கள் ஹாலுசினேஷன் எனும் சித்தப்பரவைக்கு தள்ளப்படுவார். அவர்கள் பார்ப்பவை, கேட்பவை, நுகர்பவை, தொடு உணர்வு போன்ற உணர்வுகள் யாவும் உண்மைக்கு புறம்பானவையாக தோன்றும்.
பெரானியா எனும் மனநிலை அடையும் போது மற்றவர்களை கண்டால் பயம், அவர்கள் தனக்கு தீங்கு விளைவிப்பர் அல்லது ஏமாற்றுவர் என்ற உண்மைக்கு புறம்பான உணர்வுகள் ஏற்படும். அதிக அளவு ஆல்கஹால் உட்கொள்வோருக்கு வயிற்றுப்புண், அதாவது பெப்டிக் அல்சர் என்று குறிப்பிடுவோம். இது ஏற்பட்டு பொறுக்க முடியாத வயிற்று வலி ஏற்பட வாய்ப்புண்டு. குடிப்பழக்கத்தால் ஒருவரது கல்லீரல் பாதித்து அதில் லிவர் சிர்ரோசிஸ் எனும் நிலை ஏற்படும். அதிக அளவு குடிப்பழக்கம் உள்ளவர்களுக்கு ஞாபக சக்தி குறைபாடு ஏற்படுகின்றது. இதை கோர்சகாஃப் சிண்ட்ரோம் என்று குறிப்பிடுவார். இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னா அதைத்தான் இப்போ பார்க்க போறோம். நல்ல நண்பர்களை கொண்டிருத்தல் போதைப்பொருள் அடிமைத்தனத்தை தடுத்து நிறுத்தும். பெற்றோர் மற்றும் நண்பர்கள் உதவி கொண்டு போதை பழக்கத்திலிருந்து விடுபடலாம். கல்வி மற்றும் ஆலோசனை வாழ்வில் சந்திக்கும் பிரச்சனைகள், ஏமாற்றங்கள் இவற்றை தைரியமாக எதிர்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் ஏற்ற மனநிலையை அளிக்கின்றன. ஆசிரியர்களும் பெற்றோரும் கண்காணித்து படிக்கும் பிள்ளைகளை போதைக்கு போகாமல் தடுத்து நிறுத்த முடியும். மனநோய் மருத்துவர்கள் மற்றும் டி அடிக்ஷன் சென்டர்ஸ் போதைக்கு அடிமையானவர்களை மீட்க இயலும். மென்டல் ஹெல்த். மன ஆரோக்கியம் என்பது மனதின் நல்வாழ்வின் நிலை. பாசிட்டிவ் மென்டல் ஹெல்த் என்பது மன நல்வாழ்விற்கு முக்கியமாகும். மன ஆரோக்கியம் உள்ளவர்கள் ஆக்கப்பூர்வமாகவும் ஒத்துழைப்பை கொடுப்பவர்களாகவும் இருப்பார். சிம்டம்ஸ் ஆஃப் மென்டல் டிப்ரெஷன். தன்னம்பிக்கை மற்றும் தன்மானம் இழத்தல், மனக்கவலை, எதிலும் ஈடுபட ஆர்வமில்லாத தன்மை, ஆழ்ந்த தூக்கம் இல்லாத நிலை, பசியின்மை, ஆற்றல் குறைவு, மனதை ஒருமுகப்படுத்த இயலாத குறைபாடு. மனச்சோர்விலிருந்து எவ்வாறு மீள்வது என்பதை பார்ப்போம். உடற்பயிற்சி, தியானம், யோகா, ஆரோக்கியமான உணவு பழக்கம் போன்ற வாழ்க்கை முறை மாற்றங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட உதவுகின்றன. மனச்சோர்வை அடக்கும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் லைக் செரட்டோனின் மற்றும் என்டார்பின்ஸ் இதை உடல் உற்பத்தி செய்ய உடற்பயிற்சி இன்றியமையாதது. உடற்பயிற்சி திட்டத்தில் பங்கேற்பது சுயமரியாதையை அதிகரிக்கவும், தன்னம்பிக்கையை ஊக்குவிக்கவும், அதிகாரமளிக்கும் உணர்வை உருவாக்கவும், சமூக தொடர்புகள் மற்றும் உறவுகளை மேம்படுத்தவும் முடியும். Please subscribe our channel. Our channel name is Sivasakti Annamalai. Let us meet in the next video. Thank you for watching.